ஒரு முரட்டு பண்ணி வந்து நம்ம தோட்டத்தில் மாட்டோமுக்கா. எங்கே இருந்தோ தப்பிச்சு நம்ம தோட்டத்தில் வந்தோமுக்கா. காலையில் நிறைய ஆள்கள் பார்த்துருக்கு. இப்போ எங்கே இருந்தாலும் பார்த்து தூக்கிட வேண்டியான். எங்கேயோ தப்பிச்சு ஓட்டானே, வண்டியில் பண்ணிட்டானு தெரியல. இந்த ஒரு சைடு பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை. என் அண்ணனுக்கான் என்ன விட்டுறக்கூடாது. நைஸாக மேய்ச்சிட்டு இருக்காமக்கா. மதுவாக பிடிச்ச வேண்டியான். கொஞ்சம் தப்பிட்டோம். அண்ணன் நம்மளை பார்த்தா பிடிங்கிடுவோமுக்கா. ஒழிச்சு நிற்க வேண்டியா இருக்குது. நைஸாக தூக்கணும். அழகாக மாட்டிக்க. தண்ணி விரிவாயிட்டு கழுத்தில் அழகாக போட்டோமுக்கா. பெரிய கண்ணியாக இருந்திருக்கு. உள்ளோடி பாஞ்சிட்டான். இன்னொரு வாட்டி பார்ப்போம். விடக்கூடாது. அட விட்டாளுக்கே ஓடி வந்துட்டான். பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு. ஓடி நல்லா தவிச்சிட்டாமுக்கா. இப்போ பிடிக்கலாம், பிடிக்க முடியாது. என்ன இதுப்பா. வெயில் அடிக்கனாடா அவன் தவிச்சிட்டாமுக்கா. வசமாக மாட்டிட்டான். இப்போ தான் பல்லுக்கு தான் பயமுக்கா. அல்ல கட்டி துண்டை எடுத்துருவான் கை காலை. என்ன தூக்கிருக்கான் எப்படி ஆளே தூக்கிக்கிறோம். முடிச்சு நீ பிடிப்பவா அழகே அடிச்சு ஓடிச்சு விட முடிக்க பயமா இருக்கு. சரியான வயசா இருக்கானே. இல்லை கை கொஞ்சம் ரொம்ப கட்டி பிளேடு மாதிரி இருக்கும்.
நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கா. நீ அடுத்த வேலையை ஆரம்பிச்சு வேண்டியான். பசமான விளைஞ்ச கட்டை கிடச்சிங்க நமக்கா. அப்படியே வைமக்கா. அப்படியே என்ன சீப்பு சீப்பாக வச்சு எடுத்து வேண்டியான். சரியான பீஸ். நல்ல முரட்டு செம்புக்கா. வலுவை எடுத்து பிடிச்சிக்காமா. அப்படி எடுத்து பிடிச்சாங்க. இந்தம்மாக்கா நீ சாப்பிடுங்கக்கா. நல்ல பரும்பரும் பீஸா போட்டதான் நல்லா இருக்குமுக்கா. சுத்தமாக கழுவி எடுத்து விடுமுக்கா. அழகான நல்லெண்ணெய் சேர்த்து விடுமுக்கா. தேவையான அளவு உப்பு சேர்த்து விடுமுக்கா. நேரம் மசாலா நல்லா ஊறிக்குமுக்கா. ஜம்முப்பா. சரியான
அழகாக கோர்த்து கட்டி விடுமுக்கா. பக்கத்தில் வர முடியலமுக்கா, பயங்கர வைக்க. இனிமையான வைக்க தூக்கி வச்சிட வேண்டியான். ஏ மொதல் வைமுகா. அது அப்படியே விட்டு fine. Right. அந்த காலத்தில் இப்படி தான் வேக்காடை வச்சு சாப்பிடுவோமுக்கா. அந்த பழைய யாபம் விட மாட்டேக்கு. கறி வேவ வேவ வாசம் ஆள் தூக்கிட்டாமுக்கா. நாக்கு இப்பவுமே ஊட்டான். கறியை விடாம மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டே இருக்கணும்க்கா. யார் ஆவா எலும்புலேருந்து கறி தனியாக பிரிஞ்சு வருதுமுக்கா. வேட்டையாடினதா இல்லை அது எப்படின்னா இந்த மரம் பண்ணி தானே அது. அந்த கப்பு கம்பு அங்கே எங்கள் மாமா வர அங்கே சித்தப்பா ஆள் அங்கே இருக்குது. அந்த கப்பு கம்பு இப்படி வச்சுப்போம்ல, அதை நைட்டு அவர் சாப்பிட வருவது கிள்ளி அரிஞ்சு தூர போட்டுரும். அவளுக்கு நாசம் பண்ணி அதை என்ன உள்ளே ஒரு ஆள் வளர்ச்சியில் கிடங்கு தோண்டி மேலே இந்த பொடி கம்புகளை வச்சு இந்த இன்னக்குள்ள கொலையெல்லாம் மேலே வச்சு விட்டிடுது. அவர் கிழங்கு விடுங்க அங்கே பிள்ளைக்கு விஷியாக போக அந்த கிழங்குள்ள அதனால ஒட்டு கொள்வது நல்ல ருசியாக இருக்கும். எனக்கு காய போட்டு தான் கொண்டு வந்தது. எத்தனை வருஷம் இருக்கும்? அது நான் சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு 17 வயசு இருக்கு. சும்மா போனா போகிறது இங்கே நேரம் இருக்குது. தாத்தா 7 ஊருக்கு மணக்கான் தாத்தா. ஆமாம், நல்ல வந்துட்டானா இப்படி நல்லா வந்துட்டு வாசம் வராது. எடுங்க பார்ப்போம். சாப்பிட்ருவேன் நீ. ஆமாம், இவ்வளோ நேரம் வேக்காடு வச்சாச்சு. அப்பா நல்ல மொறுன்னு வந்துட்டாமுக்கா. இன்னும் இறக்கி வேண்டாம். நல்லா செப்பை பார்த்து எடுங்க தாத்தா. நல்ல பருங்க செப்பு தான். ஐயோ கொஞ்சம் சூடாக இருக்கும். பூ போல வந்துருக்கு. இந்த பனை உலையை வச்சு சாப்பிட்டா இல்லை வாசமாக இருக்குமுக்கா. வச்சு செல்ஃபுக்கா அப்படிதான். பட்டு சூடாக இருந்து பார்த்துச்சு.
தனி ருசியாக இருக்கும் அத்தா. முட்டை அடிச்சாட்டம் எப்படி இருக்கும்? நல்ல முருகை வந்துட்டுல ருசி நாக்கு இழுக்குமே. அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. அந்த காலத்தில் இப்படி சாப்பிட்ட ருசி அப்படியே நாக்கில் நிற்காமக்கா. சூடு கை வைக்கும்ல நாக்கு இருக்க விட மாட்டேக்கான். வா நல்ல நெய் மாதிரி இருக்கா. பிச்சு வச்சா தான் ஆறும். எப்படி வந்துருக்குன்னு பாருங்கம்மாக்கா. பார்க்க சொல்லியே நாக்கு இருக்கான். நல்ல முறுக்கு மாதிரிக்கா. பழு நல்லா வச்சாங்க. எலும்பில் ஒரு கை இல்லாமல் அப்படியே வந்து பாருங்க. பன்னிக்கறி மசாலா இல்லாமல் உப்பு தடவி சுட்டாலுமே தனி நெய்யாக தான் இருக்குமுக்கா. மசாலா சேர்ந்த உடனே இது எப்படி இருக்கான் கொண்டாங்க. அப்போ நேற்றே சொல்லியிருந்தேன்னா என் வயிறை காய போட்டு வந்திருப்பேன். இது வயிறுக்கு திங்க நிறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வரைக்கு நேரமெல்லாம் மாட்டிக்கிட்டேன். நரம்பு நரம்பு அந்த விடப்படாது.